உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். கரூர் முரளி சார் இணைப்புல வந்ததற்கு நன்றி. தாவேக தரப்புல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு சார். நீங்க கொடுத்ததா சொல்றீங்க. ஒருவேளை கொடுக்கணும்னா மக்கள்கிட்டே நீங்க காட்டிட வேண்டியதானே. நாங்க தான் சரவணன் எம்எல்ஏ அவர்கள் சொன்னதை ஓப்பனா சொல்லிட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பனா சொல்றதுல என்ன பிரச்சனை சார்? குதிரை பேர குற்றச்சாட்டு தொடர்பா தாவேக அரசு என்பது குதிரை பேர அரசு என்பது நான் மட்டும் சொன்னபடி இப்பொழுது நாட்டு மக்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் ஒரு அரசு அமைந்திருக்கிறது என்றால் அந்த அரசை இயக்குவதற்கும் அந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கும் ஒரு பக்குவப்பட்ட முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் இல்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒன்றும் கிடையாது. ஏதோ இவர்களுடைய கட்சிக்கு 180 தொகுதியை தமிழ்நாட்டு மக்கள் வாரி வழங்கவில்லை. இந்த இவர்களுக்கு 160 தொகுதியோ இல்லை 130 தொகுதியோ மெஜாரிட்டியான தொகுதியை தரவில்லை. கரெக்டாக 108 தொகுதியை தந்திருக்கிறார்கள். எப்படி அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் வருகிறதோ 108 அடித்தால் அதே போல ஒரு 108 தான் வந்திருக்கிறதே தவிர பெரும்பான்மை பலம் இல்லை. பெரும்பான்மை பலம் இல்லாத காரணத்தால் மற்ற கட்சிகள் எல்லாம் உடைக்க வேண்டும் என்பது விஜய் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒன்றும் கிடையாது. திமுகவை தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாரு? ஜோசப் விஜய் அவர்கள் பேசுகிற பொழுது தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுக என்றார். ஆனால் அந்த தீய சக்தி கூட்டணியில் இருந்த கட்சிகளை அழைத்து கொண்டு வந்துதான் அவர் ஆட்சியை அமைத்தார். அதன் பிறகு அதிமுகவை பார்த்து என்ன சொன்னார்? ஊழல் சக்தி, ஊழல் சக்தி என்று சொன்னார். ஊழல் சக்தி, ஊழல் சக்தி என்று சொல்லிவிட்டு அந்த கட்சியை உடைத்து ஊழலில் ஒட்டுமொத்தம் உச்சத்தை தொட்ட சி விஜயபாஸ்கர் அவர்களை தன்னுடைய கட்சிகளை சேர்த்ததின் மூலமாக சார் அது எல்லாமே குற்றச்சாட்டு சார். அது வழக்கு நிலுவையில இருக்கு. உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதா சார் அது சம்பந்தமா? சார் அதெல்லாம் நீதிமன்றத்துல கொண்டு நீதிமன்றத்துல வழக்கு. குதிரை பேர விவகாரம் தொடர்பா இன்டரப்ஷனுக்கு மன்னிச்சுக்கோங்க. குதிரை பேர விவகாரம் தொடர்பா நீங்க ஆளுநர் கிட்ட ஆதாரத்தை ஒப்படைச்சிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. தாவேக்கா நாங்க ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம்ன்றாங்க. அந்த ஆதாரம் திமுக தரப்புல இருந்து வெளியாகுமா? மேடம் நான் சொல்லல, இது குதிரை பேர அரசுதான் என்பதை அமமுக கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற தினகரன் அவர்களே சொல்லி இருக்கிறார். என்னுடைய கட்சியிலே ஒரே ஒரு வேட்பாளர் காமராஜர் அவர்களை நாங்கள் எங்கள் கட்சியில் இருந்து அவர்கள் குதிரை பேரத்தின் மூலமாக தான் தூக்கி கொண்டு சார். அதே காமராஜர் சட்டமன்றத்துல விளக்கம் கொடுத்துறாரு சார். இப்ப அது சம்பந்தமா தானே சாரும் சொன்னார், விளக்கம் கொடுத்திருந்தாரு. நம்மளும் சட்டமன்றத்துல பாத்துருப்போம்ல. என்ன விளக்கம் கொடுத்தாரு? இல்ல காமராஜர் என்ன விளக்கம் கொடுத்தாரு? குதிரை பேரத்தில் நடக்க வேண்டியது நடந்து விட்டது, ஆகவே நானே ஆதரித்தேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் அதற்கு பிறகாக எதிர்க்கட்சிகள் தான் பயன்படுத்தினாங்க. சட்டமன்றத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவே இல்லை சார். அவங்க கைக்கு போயிருச்சு. அதனால சொல்றாரு. நான் மட்டும் சொல்லல, அவர் சொன்னார். இல்ல இல்ல சார். சார் முரளி சார், சட்டமன்றத்துல ஒரு குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல சார். இல்ல குதிரை பேரம் இல்லைனாக்க எப்படி திடீர்னு இங்க நின்று ஜெயிச்சிட்டு அங்க போய் எப்படி? நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? சட்டமன்றத்துல அவர் ஒத்துக்கிட்டாரு குதிரை பேரத்துக்கு அப்படினீங்க. அவர் சட்டமன்றத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்தல. சட்டமன்றத்தில் காமராஜர் அவர்கள் பேசிய இடத்தில் குதிரை பேரம் என்று வரவில்லை. நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அவர் குதிரை பேரத்தின் மூலமாக தான் மாத்தி பேசினார் என்பதுதான் என்னுடைய வாதம். சார் அது குற்றச்சாட்டு சார். ப்ரூவ் பண்ணனும். நீங்க குற்றச்சாட்டு யார் மேல வேணாலும் எப்படி வேணாலும் வைக்கலாம். ஆனா முரளினா யார் மேல வேணாலும் எப்படி வேணாலும் வைக்கலாம். அது தனிப்பட்ட ஒரு தனி மனிதனோட விஷயம். இது நாட போறோம். நீதிமன்றத்தில் இன்பத்துறை அவர்கள் வழக்கு தொடுத்திருக்காரு. வழக்கு வரதான் போகுது. வழக்கு வருகிற பொழுது சாட்சியாக முன்னின்று அவரே விட்டு சாட்சியாக வைகோவே சொல்லி இருக்கிறார். சார் வைகோவே ஒரு பிரஸ் மீட்ல சொன்னார். நீங்க பாத்தீங்களா இல்லையா? அம்மா ஆட்சி காலத்துல கம்பம் தொகுதி எம்எல்ஏவை மதிமுகல இருந்து குதிரை பேரம் பேசி அவங்க அதே தொகுதியில நிக்க வச்சாங்கன்னு சொன்னாங்களா? அப்ப அது பெருச்சாளி பேரமான்னு கேட்டிருக்காரு. கம்ப ராமகிருஷ்ணன் அவர்கள் மதிமுகவில் நின்றது உண்மை, வெற்றி பெற்றது உண்மை. அப்ப அதற்கு பேர் என்னது சார்? இல்ல மேடம், நான் இதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். கம்பம் ராமகிருஷ்ணன் மதிமுகவில் நின்றது உண்மை, வெற்றி பெற்றது உண்மை. கோயமுத்தூரில் இருக்கிற மு கண்ணப்பன் அவர்களும் கம்பம் ராமகிருஷ்ணன் அவர்கள் நகையும் சதயமாக இருந்து அரசியல் செய்தவர்கள். மு கண்ணப்பன் அவர்கள் கட்சியை விட்டு விலக்கப்படுகிறார். அந்த மன அழுத்தம் தாங்க முடியாமல் தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா செய்தாரை தவிர குதிரை பேரம் எல்லாம் அங்க நடக்கல. வைகோ அவர்கள் இன்னைக்கு வேண்டுமானால் குதிரை பேரம் கழுதை பேரம் இப்ப சொல்லலாம். அன்னைக்கெல்லாம் குதிரை பேரமே கிடையாது. திமுக சார்பாக ஒருத்தர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு திமுகல போய் செஞ்சாங்கன்னா அது இணக்கமான ஒரு சூழல். அது தாவேகாவோ இல்ல பிற கட்சிகளோ செய்தா அது குதிரை பேரமா சார்? கம்பராமகிருஷ்ணன் மதிமுக போருக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாருங்க? அப்படின்னு பார்த்தா பல கட்சியில இருக்கிறவங்க வேற கட்சியில இருந்து மாற்றி மாற்றி வந்தவங்க. அவர் திமுக தான். கம்பராமகிருஷ்ணன் திமுகவில் இருந்தா வைகோட்ட போனாரு, மீண்டும் வைகோட்ட வந்துட்டாரு. காமராஜர் தாவேகாவில் இருந்தாரா?
ஹலோ. சரி பேசுங்க சார் பேசுங்க. காமராஜ் என்ன தாவேகா கட்சியில இருந்துட்டு திருப்பி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டு திருப்பியா வந்தாரு? இல்ல, இது ஒட்டுமொத்த குதிரைப்பாரம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு நான் சொல்லுகிறேன். 2006 சார் அப்படியே நீங்க சொல்ற மாதிரியே எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் அதிமுகவில் இருந்து வந்தவங்க தானே. அனிதா ராதாகிருஷ்ணன் யாரு, சேகர் பாபு யாரு, இப்படி நம்ம கணக்கெடுத்தோம்னா பாதி பேர் அதிமுகவில் இருந்து திமுகவில் சேர்ந்த அமைச்சர்கள் தானே சார். எல்லாத்துக்கும் தாய் கழகம் திமுக தானா மேடம்? எல்லாத்துக்கும் தாய் கழகம் திமுக. ஊழலுக்கும் தாய் கழகம் திமுக. இல்ல சார், நீங்க பதிலுக்கு முட்டு கொடுக்கிற மாதிரி இருக்குது சார் நீங்க பேசுறது. இன்னும் நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. நாளை என்ன வேணாலும் நடக்கலாம். பிஜேபியினுடைய அரசு சார், அப்ப உங்களுக்கு தாய் கழகம் காங்கிரஸா சார்? மேடம் நான் சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. அதாவது என்ன வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நடக்கலாம். ஜெயிக்கவே முடியாது என்று சொன்ன விஜய் அவர்கள் ஜெயித்ததை போல நாளை பிஜேபியினுடைய நெருக்கடி தாங்க முடியாமல் விஜய் கூட திமுகவிற்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சார் ஜெயிக்கவே முடியாது சார். ஜெயிக்கவே முடியாது. இதுல புது ட்விஸ்டா இருக்கு. நான் நினைச்சேன் சொல்றேன் கேளுங்க. புதுசா இருக்கு. நாளை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரலாம். முரளி சார், ஜெயிக்கவே முடியாத தாவேகா ஜெயிச்சதை இன்னமும் திமுக ஏற்றுக்கொள்ளவே இல்ல, அதை ஏத்துக்க முடியல அவங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி எடுத்துக்கலாமா? எங்கள் தலைவர் 108 இடத்தை தாவேகா வெற்றி பெற்ற பிறகு மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற அண்ணா சொன்னதுதான் திமுகவின் கொள்கை. ஆகவே அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆகவே அப்புறம் எதுக்கு சார் திமுக தலைமை தொடர்ச்சியா வந்து ஆட்சி கலைந்திரும் அப்படின்னு மீண்டும் பேசுறாங்க? ஆட்சி கலைஞ்சிரும்னாக்க 6 மாசத்துல எலெக்ஷன் வரும்னு சொன்னா எங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்த திருமண நிகழ்ச்சி வரைக்கும் தொடர்ச்சியா அதே தானே சார் மீண்டும் பேசுறீங்க. நேற்று கூட உதயநிதி பேசியிருக்காரு. தான் தோன்றித்தனம் இவர்கள் செய்கிற நிர்வாகம். இன்னைக்கு நீங்கள் தினகரன் பத்திரிகையை எடுத்து பார்ப்பீர்களானால் நம்மளுடைய துறையூர், நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற உறையூருக்கு பக்கத்தில் இளைஞர்கள் போதை அடித்துக் கொண்டிருக்கிற வீடியோ வெளியே வந்திருக்கு. இன்னைக்கு தடாகத்திலே கோயம்புத்தூர் மாவட்டம் தடாகத்திலே 1000 மேடம் கேக்குதுங்களா? கேக்குது சார், நீங்க பேசுங்க. 1100 மாத்திரை போதை மாத்திரை வைத்துக் கொண்டு ஒரு இளைஞர் குடிபெற்றிருக்கிறார். நேற்று ஈரோடு மாவட்டத்தில் ஒருவன் போதையில் நடுரோட்டில் சுருண்டு கொண்டு போக்குவரத்துக்கு இடைஞ்சல் செய்து கொண்டு ஏறி போச்சு போதை, நாரி போச்சு தாவேகா. சரி, ஓகே சார். திமுக அரசுல வந்து போதை குற்றச்சாட்டே வைக்கப்படல இல்லையா? அப்படிதான் எடுத்துக்கணும் மேடம். இங்க பாருங்க, இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே போதைப் பொருள் குறைவாக பயன்படுத்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு என்று ஒன்றிய அரசாங்கம். இன்று தமிழ்நாடு இவ்வளவு போதைப் பொருள் மையமாக மாறி இருக்குன்னா அதுக்கு காரணமே திமுக தான் அப்படின்னா தாவேகா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு காரணமே விஜய் தான், அதற்கு காரணமே தாவேகா தான், வேற ஒண்ணும் கிடையாது. அவங்களுடைய மறைமாற்றம் தான். அப்ப இந்த ஆட்சியின் மீது பெரிய அதிருப்தி வந்து விட்டது. அதனாலதான் அதிமுகங்கிற ஒரு கட்சியை உடைக்கிறாங்க. ஒரு செய்தியை நான் சொல்றேன் திறமை உள்ள தலைவனுக்கும். சரி, முடிங்க சார், முடிங்க. அதாவது 2006 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கிறது. தலைவர் கலைஞர் முதலமைச்சர். அப்பொழுது 96 இடங்கள் தான் எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் நாங்கள் ஆட்சியை நடத்தினோம். வெங்கடேஷுக்கு நன்றாக தெரியும். அப்பொழுது கூட ஜெயலலிதா சொன்னார் திமுக ஆட்சி என்பது மைனாரிட்டி ஆட்சி, திமுக ஆட்சி என்பது சிறுபான்மை ஆட்சி என்று சொன்னார். கலைஞர் அவர்களும் சொன்னார், ஆமாம் இது சிறுபான்மை ஆட்சி தான், சிறுபான்மையினுடைய நலனுக்காக நடைபெறுகிற ஆட்சி தான் என்று சொன்னார். 96 இடத்தை வைத்திருந்த தலைவர் கலைஞர் அப்பொழுது எந்த கட்சியாவது உடைத்து மெஜாரிட்டியை நிரூபித்துக் கொள்ள வேண்டும் என்று கலைஞர் ஆசைப்படவில்லை. என்ன காரணம் என்று கேட்டார். அப்ப கூட வெறும் 96 சீட்டு வச்சிருந்தப்ப கூட ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்த ஆட்சி கலைக்கப்படும் சொல்லல. ஆனா 108 மெஜாரிட்டி வச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் திரும்ப திமுக தரப்புல ஆட்சி கலைக்கப்படும். அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், எந்த காலத்தில் எந்த நேரத்தில் எப்பொழுது திமுக ஆட்சி கலையும் என்பது தெரியாது, தெரியாது. எப்ப சொன்னாங்க சார்? எப்ப சொன்னாங்க? நீங்க வந்து இப்ப ஆட்சி வச்சு 2-3 மாசம் தான் சார் ஆகுது. அவங்க 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சுல சொன்னாங்க. எப்ப சொல்ல நீங்க சொல்லுங்க. அவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது வெங்கடேஷுக்கு நல்லா தெரியும். அவங்க அததான் சார் இப்பதான் ஒரு கட்சி புதுசா ஆட்சி அமைச்சிருக்கு, அவங்களுக்கு ஒரு நேர அவகாசம் கொடுங்க அப்படின்றாங்க. கலையம் தான் அறிக்கை விடுவாங்க மேடம். அப்ப தலைவர் கலைஞர் வந்து ஒரு கூட்டணி கட்சிகளை உடைக்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் ஆசைப்படவில்லை.
மாற்று கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை விலகி வாருங்கள் உங்களை நிக்க வைத்து ஜெயிக்க வைக்கிறேன் என்று சொல்லவில்லை. இருக்கிற இடத்தை வைத்து ஆட்சி நடத்தியவர் தலைவர் கலைஞர். அந்த பக்குவம் விஜய் அவர்களுக்கு இல்லை. அதனால்தான் அவர் மாற்று குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். முரளி சார், உங்களோட இறுதி கருத்து கேட்கிறேன். லஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒளிஞ்சிருக்கு, சில இடத்துல முற்றிலுமாக ஒழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல திமுகவுக்கு தங்களுடைய எதிரியே யாருன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. நீங்க திசை திருப்பல முயற்சியில இருக்கிறீங்களா? மேடம், ஒரு லஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னாரு. இந்த ஆட்சியில லஞ்சம் குறைஞ்சிருக்கா இல்லையா? நான் கொடுத்ததும் கிடையாது, வாங்கினதும் கிடையாது, எனக்கு அது தெரியல. கேக்குங்களா? ஊழல் மட்டும் உண்டு இல்ல, லஞ்சம் கிடையாது, ஊழல் உண்டு. சார் காமி சார், எதுக்கு ரியாக்ஷன்? இல்ல, நான் என்ன சொல்றேன், அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அண்ணன் அழகா சொன்னாரு பாருங்க. எல்லாரும் சோத்துலதான் பூசிக்க வரப்பாங்க. விடவும் மாட்டேன், தொட்டவனே விடவும் மாட்டேன்னாரு எங்க தலைவர் சொன்னாருங்கிற மாதிரி அண்ணன் பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆனா தொட்டவனை விடுறாங்களா இல்லையா, தோண்டனவனை கூட்டிட்டு போயிட்டாங்க. 4 பொக்லீனை வச்சு அப்படியே தோண்டி ஊழல் செஞ்ச ஆளை கூட்டிட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்ப நீங்க பேசுறீங்க, ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு பேசுறப்ப சொன்னாரு, எங்க கிட்ட பணமே இல்ல, நாங்க எப்படிங்க விலை கொடுத்து வாங்க முடியும்னாரு. ஏன் சார், இந்தியாவில இருக்கிற லாட்டரி சீட்ல இருக்கிற பணம் அத்தனையும் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்ககிட்ட பணம் இல்லை நீங்க சொன்னாக்க வாங்கிருக்கீங்களா? 550 கோடி 2024 400 கோடி நீங்களும் வாங்கிருக்கீங்களா? அவங்க கிட்ட இருந்து தானே உங்களுக்கு 600 கோடி வந்துச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது, அதை ஏத்துக்கிட்டீங்களா? 400 கோடி வாங்குங்க, தேக இண்டஸ்ட்ரியில 150 கோடி, அதே லாட்டரி சீட் கிட்ட இருந்து 600 கோடி திமுக வந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்களே, அதை ஏத்துக்கிட்டீங்களா திமுக? நாங்க அன்னைக்கே சொல்லிட்டோம் வாங்கலை, நாங்க அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டோம். நாங்க எங்க வாங்கணும் நீங்க சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் மேடம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க திமுகவை பொறுத்தளவு இவர்கள் எப்படியாவது திமுக எம்எல்ஏக்களை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால்தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மேடையில பேசினார். மேடம் சுருக்கமா முடிங்க சார். சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. நான் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த பொழுது 2011 இருந்து 21 வரை ஜெயலலிதா அம்மையார் என் மேல 17 கேஸ் போட்டாங்க. 17 கேஸ் போட்டப்போ ஒரு கேஸ்ல கூட என்ன பேசியதுக்காக கைது பண்ணல. சம்மன் அனுப்புவாங்க, சம்மன் அனுப்புனா நான் நீதிமன்றத்துல போய் ஆஜராவேன். ஆனா இந்த அரசாங்கம் முதலமைச்சரை விமர்சனம் செய்து விட்டார். அனிதா ராதாகிருஷ்ணன் கூட்டிட்டு போய் கட்சியில சேரணும்னு சொல்லுவீங்க. நாளைக்கு செந்தில் பாலாஜி வருவாரு, உட்காருவாரு. உட்கார்ந்தவனே என்ன சொல்லுவீங்க, செந்தில் பாலாஜி விஜயபாஸ்கர் புடிச்சிட்டு போனது போல புடிச்சிட்டு போகணும்னு நீங்க நினைப்பீங்க. நாங்க வருவோம், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப எந்த சட்டமன்ற உறுப்பினர் மேல வழக்கு போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து அவங்களை உங்க கட்சியில சேர்த்துறதா மேடம் அவங்க நோக்கமா இருக்கு. தாவேக்காவின் நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இவர்கள் நடத்துவது குதிரை பேர அரசு. குதிரை பேரத்தை நம்பி இருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம் என்றால், தன்னை ஆதரித்த காங்கிரஸை, தன்னை ஆதரித்த திருமாவளவனை, தன்னை ஆதரித்த கம்யூனிஸ்டை, தன்னை ஆதரித்த IUML போன்ற கட்சிகளை அவர்கள் நம்பவில்லை. இவர்களுடைய நோக்கம் வேறு, அவர்களுடைய நோக்கம் வேறு. ஆகவே இவர்களை நம்பினால் என்றாவது நம் ஆட்சியை கலைத்து விடுவார்கள் என்பதனால்தான் குதிரை பேரத்தின் மூலமாக 108, 118, 120 ஆக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். 3 மாநிலத்துல இடைத்தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அறிவிக்கல. வெங்கடேஷுக்கும் சேர்த்து சொல்றேன், தாவேக்காவும் ஒன்றிய அரசாங்கம் கூட்டியா இருக்குதுனாக்க அங்க ஆர்டர் வந்திருக்கு. இன்னொரு 12 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண வைங்க, அப்புறமேல இடைத்தேர்தலுக்கு உத்தரவு தரவுன்னு சொல்லிருக்காங்க. இவர்கள் 120 ஆக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் நோக்கம். அப்பயே சொல்லிட்டேன், பிஜேபி தொடாம திமுக காரங்க தூக்கமே வராது. இலக்க தயவுசெய்து நிர்ணயம் பண்ணீங்க. முட்டுச்சந்தில போய் முட்டிக்காதீங்க, முட்டுச்சந்தில போய் முட்டிக்காதீங்க, தயவு செய்து முட்டுச்சந்தில போய் முட்டிக்காதீங்க. இதே படத்தை போன வாட்டி ஓட்டி தான் எதிர்கட்சியில உட்கார்ந்துருக்கீங்க. இதே படத்தை போன வாட்டி ஓட்டி தான் எதிர்கட்சியில உட்கார்ந்துருக்கீங்க. பிஜேபி காங்கிரஸ் எம்பிக்களை உடைக்குது. அதிமுக எம்எல்ஏ உடைக்கிறாங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.